அனைவருக்கும் வணக்கம். 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள், என்ன யோகங்கள், என்ன எச்சரிக்கைகள் இருக்கின்றன? இன்று மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான முழு புத்தாண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்கள் ராசியை கமெண்டில் சொல்லுங்கள். ஆரம்பிப்போமா? ராசி அன்பர்களே, 2026 உங்களுக்கு வெற்றி ஆண்டு. குரு 2ஆம் இடத்திலிருந்து பணவரவு பிரமாதமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் வரை ராகு 12ஆம் இடத்தில் செலவுகளை அதிகரிக்கலாம். கவனம். மே மாதத்துக்கு பிறகு சனி 12ஆம் இடத்திலிருந்து நீங்கி 11ஆம் இடம் வருவதால் லாபம் பெருகும். தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள், வீடு மனை வாங்கும் யோகம். காதல் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை அனுமன் வழிபாடு. ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு நிதானமாக முன்னேறும் ஆண்டு. குரு முதல் 6 மாதங்கள் 1ஆம் இடத்தில் இருந்து உடல் நலன் தன்னம்பிக்கை கொடுக்கும். ஜூலை முதல் 7ஆம் இடம் வந்து திருமணம், கூட்டு தொழில் யோகம் தரும். சனி 10ஆம் இடத்திலிருந்து தொழில் கடின உழைப்பு கேட்கும். வாகன யோகம் உள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு அதிகரிக்கும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. மிதுன ராசியினரே, 2026 புதிய தொடக்கங்களின் ஆண்டு. குரு ஜனவரி முதல் ஜூன் வரை 12ஆம் இடத்தில் இருப்பதால் செலவுகளும் வெளிநாட்டு பயணமும் தரும். ஜூலையிலிருந்து 1ஆம் இடம் வந்து உங்கள் புத்திசாலித்தனம் முழு வீச்சியில வெளிப்படும். சனி 9ஆம் இடத்திலிருந்து அதிர்ஷ்டத்தை ஆதரிப்பார். வேலை மாற்றம், உயர்கல்வி, ஆன்லைன் தொழில் சிறப்பாக அமையும். காதலில் சில ஏமாற்றங்கள் வரலாம், பொறுமை வேண்டும். பரிகாரம்: புதன்கிழமை விநாயகர் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு குடும்ப யோக ஆண்டு. முதல் 6 மாதங்கள் குரு லாபம், நண்பர்கள் ஆதரவு கொடுக்கும். ஜூலை முதல் 12ஆம் இடம் வந்து சற்று செலவுகள் அதிகரிக்கும். சனி 8ஆம் இடத்தில் இருந்து உடல் நலனில் கவனம் வேண்டும். வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல், பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள், திருமண தடை நீங்கும். மன அமைதிக்கு தியானம் செய்யுங்கள். பரிகாரம்: திங்கட்கிழமை சிவன் வழிபாடு. ராசி நண்பர்களே, 2026 பிரமாண்ட வெற்றியாண்டு. குரு ஜனவரி முதல் ஜூன் வரை 10ஆம் இடத்தில் தொழில் பதவி உயர்வு தரும். ஜூலையிலிருந்து 11ஆம் வீடு வந்து பணம் அதிகரிக்கும். 7ஆம் வீட்டில் சனி இருப்பதால் திருமண வாழ்வில் சிறு சண்டைகள் வரலாம், பொறுமை தேவை. புதிய தொழில் தொடங்க ஏற்ற ஆண்டு. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட்டில் லாபம். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம். கன்னி ராசியினரே, இந்த வருஷம் ஸ்திரத்தன்மை ஆண்டு. குரு 6 மாதங்கள் 9ஆம் இடத்திலிருந்து அதிர்ஷ்டம், தந்தை வழி உதவி தரும். ஜூலையிலிருந்து 10ஆம் இடம் வந்து தொழிலில் முன்னேற்றம். சனி 6ஆம் இடத்தில் எதிரிகளை வெல்ல வைப்பார். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு மாறுதல், வெளிமாநில வாய்ப்புகள். காதல் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். பரிகாரம்: திங்கட்கிழமை சிவன் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, 2026 காதல் மற்றும் செல்வம் நிறைந்த ஆண்டு. முதல் 6 மாதங்கள் 8ஆம் இடத்தில் சற்று மந்தத்தை தந்தாலும் ஜூலை முதல் 9ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் குழந்தை பாக்கியம் மற்றும் காதல் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் சேர்வார்கள். வெளிநாட்டில் வாய்ப்புகள் உருவாகும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை சுக்கிரன் வழிபாடு. விருச்சிக ராசியினரே, இந்த ஆண்டு பழைய கடன் தீர்க்கும் ஆண்டு. 6 மாதங்கள் குரு 7ஆம் இடத்தில் திருமண யோகம், கூட்டு தொழில் லாபம். ஜூலை முதல் 8ஆம் இடம் வந்து மறைமுக லாபம் தரும். 4ஆம் வீட்டில் சனி, தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீடு மற்றும் வாகன வாய்ப்புகள் உள்ளன. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. தனுஷ் ராசி நண்பர்களே, 2026 பயணங்கள் நிறைந்த ஆண்டு. முதல் 6 மாதங்கள் குரு 6ஆம் இடத்தில் கடன் தீர்க்கும். ஜூலையிலிருந்து 7ஆம் இடம் வந்து திருமணம், புதிய உறவுகள்.
3ஆம் இடத்தில் சகோதரர்கள் உதவி தைரியம் தரும். வெளிநாடு செல்ல வாய்ப்பு. எழுத்து மீடியா துறையினருக்கு சிறப்பு. பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசியினரே, இந்த வருஷம் கடின உழைப்புக்கு கைமேல் பலனாண்டு. முதல் 6 மாதங்கள் குரு 5ஆம் இடத்தில் குழந்தை பாக்கியம், கல்வி யோகம். ஜூலை முதல் 6ஆம் இடம் வந்து வேலை மாற்றம் சாதகமாகும். சனி சொந்த ராசியிலிருந்து முழு ஆதரவு தருவார். அரசியல் உயர் பதவி யோகம் உள்ளது. பரிகாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, 2026 புதுமையான ஆண்டு. 6 மாதங்கள் குரு 4ஆம் இடத்தில் வீடு, வாகன யோகம். ஜூலை முதல் 5ஆம் இடம் வந்து காதல், படைப்பு திறன் அதிகரிக்கும். சனி சொந்த ராசியிலிருந்து நிதானமாக முடிவெடுக்க சொல்லும். புதிய தொழில் ஐடியாக்கள் வெற்றி பெறும். பரிகாரம் சனிக்கிழமை சிவன் வழிபாடு. மீன ராசி நண்பர்களே, 2026 கனவு நனவாகும் ஆண்டு. குரு முதல் 6 மாதங்கள் 3ஆம் இடத்தில் தைரியம், சகோதர உதவி. ஜூலை முதல் 4ஆம் இடம் வந்து வீடு, தாய் சுகம் தரும். 12ஆம் இடத்தில் செலவுகளை காட்டினும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலை, திருமண வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். பரிகாரம் வியாழக்கிழமை துர்க்கை வழிபாடு. நண்பர்களே, 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் வெற்றி மற்றும் சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக அமைய வாழ்த்துகிறோம். உங்கள் ராசி எது? கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.